ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். அகண்டம் சச்சிதானந்தம் அவாங்மனசகோச்சரம் ஆத்மானமகிலாதாரம் ஆஶ்ரயே பீஷ்டசித்தயே. இன்னையோட கிளாஸ் சம்மரி யாரு? சம்மரி இல்லையா? அதை பத்தின தாட்டு கூட வரல இல்லையா? எந்த டெக்ஸ்ட் ஞாபகம் இருக்கா? வேதாந்த சாரா. வேதாந்த சாராவோட முதல் சாப்டர் சாதன சதுஷ்டயம் பிரதானமாக அமைஞ்சது. 2வது சாப்டர் அண்ட் 3வது சாப்டர் அத்தியாரோப பிரக்ரியா. அதில் 2வது சாப்டர் சாமானிய அத்தியாரோபக. சாமானிய அத்தியாரோப அப்படின்னு சொன்னாக்க ஜகத் அப்படின்னு சொல்லப்படுற அனைத்து நாமரூபங்களும் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. சாமானிய அத்தியாரோப. 3வது அத்தியாயம் விசேஷ அத்தியாரோபக. விசேஷ அத்தியாரோப அப்படின்னு சொன்னாக்க இண்டிவிஜுவாலிட்டி, ஐ எம் திஸ் பாடி, ஐ எம் திஸ் மைண்ட் அப்படின்னு இண்டிவிஜுவல் லெவலில் ஆத்மாவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ள அனைத்து ஆட்ரிபியூட்ஸும் விசேஷ அத்தியாரோப. என்னாச்சு? ஓகேல? ஆக 2வது அத்தியாயத்தினுடைய சாமானிய அத்தியாரோபம் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லலாம். 3வது அத்தியாயத்தில் சொல்லப்படுற விசேஷ அத்தியாரோபம் ஜீவ சிருஷ்டி அப்படின்னு சொல்லலாம். நம்ம எத்தனை அத்தியாயத்தை முடிச்சிருக்கோம்? 4வது அத்தியாயம் வரை முடிச்சிருக்கோம். 4வது அத்தியாயம் அபவாதம் பிரதானமாக அபவாத ரூபமாக இருக்கிற அத்தியாயம். அபவாதம் அப்படின்னா அத்தியாரோபம்னு சொன்னா சூப்பர் இம்போசிஷன். அபவாதம்னு சொன்னா இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இருக்கா தெரியல, பட் டி சூப்பர் இம்போசிஷன். அதாவது என்டையர் வேர்ல்டு இஸ் ரெடியூஸ் டு மித்யா. மித்தியான்னு சொன்ன என்ன அர்த்தம்? அதற்கென்றொரு தனி இருப்பு என்பது கிடையாது. therefore என்ன பாக்கி இருக்கு, வாட் இஸ் லெஃப்ட் அவுட் அப்படின்னாக்க, அதாவது தனி இருப்பு என்று ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா இட் cannot be counted. போன வாரம் தான் மாண்டூக்கிய உபனிஷத் கிளாஸ்ல பார்த்தோம். என்ன பார்த்தோம்? களிமண் இருக்கு, பானை இருக்கு. எத்தனை வஸ்து இருக்கு? வஸ்து ஒன்றுதான். சொல் 2ஆக இருந்தாலும் இருக்கும் வஸ்து ஒன்றுதான். ஆக களிமண் பிளஸ் பானைன்னு கவுண்ட் பண்ண முடியாது. ரிங்கு, பேங்கிள், செயின் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தோம் இல்லையா ஆகம பிரகரணத்துல. ரிங்கு, பேங்கிள், செயின் கோல்டு. சோயமாத்மா சதுஷ்பாத்னு சொல்றச்சே அப்போ எத்தனை ஐட்டம் இருக்கு? அங்க ஒரு ஐட்டம் தான் இருக்கு. ரிங்கு, பேங்கிள், செயின்னு சொல்லப்படுற அப்போ மற்றதெல்லாம் என்ன அப்படின்னா நாம ரூபம் மாத்திரமே. ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபார்ம், ஜஸ்ட் வேர்ட்ஸ். அதுக்கு வெளியில ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. ஆக என்டையர் வேர்ல்டு இவ்வாறு வேர்ட்ஸா ரெடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னாக்க வெளியில ஒரு சப்ஸ்டன்ஸ், அதற்கென்று ஒரு இருப்பு கிடையாது, அதற்குன்னு ஒரு சப்ஸ்டான்ஷியாலிட்டி கிடையாது அப்படின்னு சொன்னாக்க அப்போ அனைத்தும் அதனுடைய சத்தியத்துவம் என்ன? அதற்கென்று ஒரு தனி இருப்பு கிடையாது. therefore மித்யா. அதற்கென்ற சத்தியத்துவம் கிடையாது. அப்போ பாக்கி என்ன இருக்கு? அப்போ ஒவ்வொன்றா எடுத்துட்டா ஒவ்வொரு நேம் அண்ட் ஃபார்ம், நேம் அண்ட் ஃபார்ம், நேம் அண்ட் ஃபார்ம், நேம் அண்ட் ஃபார்ம் எல்லாமே, இன்க்ளூடிங் யுவர் பாடி, மைண்டு, இன்டெலெக்ட் எல்லாமே. எதெல்லாம் நம்மளால ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியறதோ
ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடிகிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துட்டோம்னா அப்போ எது எது பாக்கி இருக்கும்? எல்லாமே நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டாக்க எது பாக்கி இருக்கும்? ஒவ்வொன்றத்தையும் மித்யா மித்யான்னு நெகேட் பண்ணியாச்சுன்னா அந்த எல்லாத்தையும் நெகேட் பண்ண நெகேட்டர் பாக்கி இருப்பான் இல்லையா? வாட் ரிமைன்ஸ் இஸ் ஐ. அந்த ஐ வந்து சத்து வஸ்து. இந்த விஷயத்தை தான் அபவாதத்துல இவ்வாறு புகட்டப்பட்ட இந்த விஷயத்தை தான் லேட்டர் என்ன பண்றார்? அபவாதம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாகத்யாக லட்சணா எடுத்துக்கிறார் இல்லையா? பாகத்யாக லட்சணா எடுத்துட்டு பாகத்யாக லட்சணான்னா என்ன? ரெண்டு விஷயம் வந்து ஒன்றுன்னு சொல்றச்சே ஒரு விஷயத்திலிருந்து ஒரு பகுதியை மட்டும் நீக்கிவிட்டு கான்டெக்ஸ்டுவலா அர்த்தம் பண்ணிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு வாக்கியம் சொல்லும் பொழுது அந்த வாக்கியங்களில் இருக்கும் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்? வாழைப்பழம் சாப்பிட்டியா அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பா தோலோட சாப்பிட்டியான்னு கேட்க முடியாது. சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் தோலோட சாப்பிட்டதா பொருள் இருக்க முடியாது இல்லையா? ஆக அந்த மாதிரி கான்டெக்ஸ்டுவலா இந்த இடத்துல அந்த சொல்லுக்கு நேரடியான பொருளை எடுத்துக்க முடியாது. வாழைப்பழம்ங்கிறதுக்கான நேரடியான பொருள் வித்து தோல். ஏன்னா எப்படி தெரியும்? வாழைப்பழம் வாங்கிட்டு வான்னு சொல்றச்சே தோலோடு வாங்கிட்டு வான்னு தனியா சொல்ல வேண்டாம் இல்லையா? ஸோ வாழைப்பழம்னு சொல்றச்சே வித் த ஸ்கின் தான். அது பிரைமரி மீனிங், நேரடியான பொருள். அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்லுக்கு பொருள் எப்படி அமையுங்கிறதுல 3 டைப் இருக்கு. ஒரு டைப் வந்து டைரக்ட் மீனிங், இன்டைரக்ட், இம்ப்ளைடு மீனிங்லேயே 3 வெரைட்டி இருக்கு. இம்ப்ளைடு மீனிங்ல என்ன வெரைட்டி? ஜகல் லக்ஷணா, அஜகல் லக்ஷணா, பாகத்யாக லக்ஷணா. அதாவது மொத்தமா பிரைமரி மீனிங்கை டிராப் பண்ணிட்டு அந்த இடத்துல வேற ஒரு பொருளை எடுத்துக்கிறது ஒரு டைப் ஆஃப் லக்ஷணா. அது என்ன லக்ஷணா? அஜஹல் லக்ஷணா. ஜஹல் லக்ஷணா அப்படின்னு சொன்னாக்க, இல்லை தப்பா சொல்றேன், ஜஹல் லக்ஷணான்னு சொன்னாக்க இருக்கிற மீனிங்கை டிராப் பண்ணிட்டு வேற ஒரு பொருள் எடுத்துக்கிறது. அஜஹல் லக்ஷணா அப்படின்னு சொன்னாக்க எக்ஸ்ட்ரா இருக்கிறதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது. பாகத்யாக லக்ஷணா அப்படின்னு சொன்னாக்க சொல்லோட பிரைமரி மீனிங்லேருந்து ஒரு போர்ஷனை தியாகம் பண்ணிட்டு இன்னொரு போர்ஷனை ரீடைன் பண்ணிக்கிறது. இப்போ தத்து துவம் அசி மகா வாக்கியத்துல தத் பதத்துக்கும் துவம் பதத்துக்கும் என்ன மீனிங் எடுத்துக்கணும், எதன்படி மீனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த சோதனம் அப்படின்னு பார்த்தோம். தத்பத சோதனம், துவம் பத சோதனம் அப்படின்னு பார்த்தோம். அதாவது விசாரம். தத்துங்கிற சொல்லுக்கு, தட் அப்படிங்கிற சொல்லுக்கு, தட்டுனா வாட், என்ன பொருள்? தத்துவமசி அப்படிங்கிறது சாந்தோக்கியத்துல வருது. சாந்தோக்கியத்துல தட் அப்படின்னு ப்ரோனவுன் யூஸ் பண்றதுன்னா அதுக்கு முன்னாடி எந்த ப்ராப்பர் நவுனை யூஸ் பண்ணித்து அதை எடுத்துட்டு சத் ஏவ சௌமிய இதமக்ர ஆசித். தேர்ஃபோர் சத்தை தான் வந்து சொல்றது. சத்து பிரம்மத்தை பத்தி அங்க தத்து அப்படின்னு ரெஃபர் பண்றது. ஸோ அந்த தத்து அப்படிங்கிற சொல்லுக்கு பிரம்ம அப்படிங்கிற சப்தம், பரமாத்மா ஆர் பிரம்ம அப்படிங்கிற பொருள் இருந்தால், துவம் அப்படிங்கிறதுக்கு ஜீவாத்மா அப்படிங்கிற பொருள் இருந்தால் எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லையா? ஏன்னா அது உபதேச வாக்கியமா இருக்கு. உத்தாலகர் ஸ்வேதகேதுக்கு சொன்ன வாக்கியம். ஸோ தத்து அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் பரமாத்மா, துவம் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து ஜீவாத்மாவை உணர்த்துறது. இது பரமாத்மாவை உணர்த்துறது, இது ஜீவாத்மாவை உணர்த்துறது. ஆனால் தத்துவம் அசின்னு ஈக்குவேட் பண்ணறச்சே பிரைமரி மீனிங் எடுத்துட்டான்னா the equation will not be valid. அதனால அந்த இடத்துல தத்துங்கிற சொல்லுக்கும் துவம்ங்கிற சொல்லுக்கும் டைரக்ட் மீனிங் எடுத்துக்க முடியாது, இம்ப்ளைடு மீனிங்கை தான் எடுத்துக்கணும். இம்ப்ளைடு மீனிங்ல ஜஹல் லக்ஷணா எடுத்துக்கணுமா, அஜஹல் லக்ஷணா எடுத்துக்கணுமா, அல்லது பாகத்யாக லக்ஷணா எடுத்துக்கணுமா அப்படின்னு வரச்சே இம்ப்ளைடு மீனிங்ல வந்து ஜஹல் லக்ஷணா எடுத்துக்க முடியாது இல்லையா? ஜஹல் லக்ஷணா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கான
ஒரு எக்ஸாம்பிள் அவர் எதை எடுத்துட்டார் அப்படின்னாக்கா ஷோனஹா தாவதி, ஷோனோ தாவதி, ஞாபகம் இருக்கா? த பிரவுன் இஸ் ரன்னிங் இல்லையா? ஷோனோ தாவதி அப்படின்னா அந்த இடத்துல இருந்த ஷோனஹா அஸ்வஹா தாவதி, பிரவுன் கலர் குதிரை ஓடுகிறதுங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ அஜஹல் லக்ஷணா அப்படின்னு சொன்னாக்கா அதோட சேர்த்து அது சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயத்தை ஆடு பண்ணி புரிஞ்சுக்கிறது. ஜஹல் லக்ஷணா அந்த விஷயம் ஷோனோ தாவத்தியில பொருந்துமே ஒழிஞ்சு தத்துவமசியில பொருந்தாது. தத்துவமசி முடிச்சுட்டு அகம் பிரம்மாஸ்மிக்கு இதை விளக்கினார் இல்லையா? அகம் பிரம்மாஸ்மியிலையும் பொருந்தாது, மகா வாக்கியத்துல அது பொருந்தாது. அடுத்தது ஜஹல் லக்ஷணா எடுத்துக்கிறச்சு. ஜஹல் லக்ஷனாக்கு எதை உதாரணமா கொடுத்தார்? கங்காயாம் கோஷா பிரதிவசதி, கங்கையில் கிராமம் உள்ளது. கங்கையில கிராமம் இருக்க முடியாது. ஸோ கங்கைங்கிறத ட்ராப் பண்ணிட்டு கரைங்கிறத எடுத்துக்கணும். ஆனால் கங்கை சம்பந்தப்பட்டதா இருக்கணும். ட்ராப் பண்ணிட்டு வேற ஒரு மீனிங் எடுத்துக்கிறச்சே சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஆக இந்த மாதிரி கொண்டு வந்தார். இப்போ இந்த மகா வாக்கியத்தை வச்சு ஒருத்தன் நாலெட்ஜை கெயின் பண்றான் அப்படின்னு சொன்னாக்க அந்த நாலெட்ஜ் எந்த ப்ராசஸ்ல மனசுல எப்படி ப்ராசஸ் ஆகிறது அப்படிங்கிற கொஸ்டின் வச்சு அந்த விஷயத்தையும் 4வது அத்தியாயத்துல ஹேண்டில் பண்ணார். என்ன சொன்னார்? 3 ஸ்டெப் இருக்கு. ஸ்டெப் 1 சாமானாதிகரண்ய சம்பந்தா, விசேஷண விசேஷ்ய பாவ சம்பந்தா, லக்ஷண லட்சிய பாவ சம்பந்தா. இதுல ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ஓட போறாது, ஸ்டெப் 3யும் முக்கியம். நான் இங்க டீட்டெயில் சொல்ல போறது இல்லை. ஸோ இதை பத்தி நம்ம பார்த்தோம், 2 கிளாஸ் பார்த்தோம். ஆக ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போறாது, ஸ்டெப் 3 ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஆக இதை சொல்லி முடிச்சுட்டு இந்த ப்ராசஸிங் எப்படி ஆகிறது அப்படின்னு வரைச்சே விருத்தி வியாப்தி அண்ட் பலவியாப்தியை வச்சு சொன்னார். மகா வாக்கியம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னாக்க விருத்தி வியாப்தி. விருத்தி வியாப்தினா என்ன, பலவியாப்தினா என்ன? தாட் அண்ட் ஆப்ஜெக்ட், மனசுல வெளியில ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கறச்சே அப்போ தாட்டு என்ன பண்றது அப்படின்னாக்க தாட்டு ஜடம், தாட்டோட சேர்ந்து ஆர்சி இருக்கு. தாட் ஒரு விஷயத்தை விளக்குறது, ஆர்சி ஒரு விஷயத்தை விளக்குறது. தாட் என்ன பண்றது? ஆப்ஜெக்டை பத்தின அறியாமையை நீக்கிறது. ஆர்சி என்ன பண்றது? இருக்கிறத வெளிப்படுத்துறது இல்லையா? ஸோ தாட்டு அறியாமையை நீக்கிறதுக்கு பேரு விருத்தி வியாப்தின்னு பேரு. ஆர்சி சிதாபாசம் அந்த ஆப்ஜெக்டை இருக்கிறத பிரகாசிக்கிறதுக்கு பலவியாப்தி அப்படின்னு பேரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ விருத்தி வியாப்தி பலவியாப்தி வெளியில இருக்கிற ஆப்ஜெக்டுக்கு ஓகே. இப்போ மகா வாக்கியத்தை படிக்கிறச்சே அதுல ஆப்ஜெக்டே என்னது? தெரிஞ்சுக்கிற விஷயமே அறிந்து கொள்ளப்படுவதே நான் அப்படின்னு வரச்சே அறிபவனும் நான், அறிந்து கொள்ளப்படுவதும் நான் அப்படின்னு வரச்சே என்ன சொல்ல வருது அப்படின்னாக்க விருத்தி வியாப்தி இக்னரன்ஸை நீக்கிறது. எதை பத்தின இக்னரன்ஸை நீக்கிறது? நான் யாருங்கிறதோடைய இக்னரன்ஸை நீக்கிறது. ஆனா பலவியாப்திக்கு அங்க வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை? நான் தான் விளங்கிண்டே இருக்கேனே. என்னை விளங்க வைப்பதற்கு, ஒரிஜினல் கான்சியஸ்னஸா இருக்கிற என்னை விளங்க வைப்பதற்கு என்னுடைய பிரதிபிம்பம் எப்படி என்னை விளங்க வைக்கும்? அதனால என்னுடைய பிரதிபிம்பத்துக்கு அங்க பலவியாப்திக்கு அங்க வேலையே இல்லை அப்படின்னு பார்த்தோம். இவ்வாறு எப்படி அகம் பிரம்மாஸ்மி ஞானமானது அடையப்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்த்து 180வது கண்டத்தோட 4வது அத்தியாயம் முடிஞ்சுது. 181வது கண்டம், பேஜ் நம்பர் 55. ஏவம் பூத ஸ்வஸ்வரூப சைதன்ய சாக்ஷாத்கார பர்யந்தம் ஸ்ரவண மனன நிதித்யாசன சமாத்யனுஷ்டானஸ்ய அபேக்ஷிதத்வாத் தேபி பிரதர்ஷ்ய
பிரதர்ஷ்யந்தே. ஆக இந்த 181வது கண்டம்தான் இந்த 5வது அத்தியாயத்தினுடைய அறிமுகம். இப்போ மகா வாக்கியத்தை பத்தி சொன்னார். மகா வாக்கியத்தை எந்த மெத்தடில் யூஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த மகா வாக்கிய ஞானமானது மனசுல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது, அந்த ப்ராசஸிங் உள்ளுக்குள்ள எப்படி ஆகுறது அப்படிங்கிறத 3 ஸ்டெப்ல சொன்னார். அதுக்கப்புறம் விருத்தி வியாப்தி பல வியாப்தியை பத்தி சொன்னார். இப்போ மகா வாக்கியம் மகா வாக்கியம்ங்கிறது என்னது? மகா வாக்கியம் தான் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ். அதுதான் பிரமாண வாக்கியம். பிரமாண வாக்கியம்னு பேரு மகா வாக்கியத்துக்கு. எதன் மூலமாக நான் பிரம்மன், நானும் பிரம்மனும், ஐ ஆம் நாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பரமாத்மா அப்படிங்கிற அறிவானது விளக்கப்படுகிறதோ அதுதான் பிரமாணம். என்டையர் வேதமும் பிரமாணம் அப்படி சொல்லக்கூடாது இந்த விஷயத்துல. வேதத்துல இன்ஃபேக்ட் என்டையர் வேதமே ஒரே பிரமாணம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு அது அனுபந்தத்தினுடைய முறையில ஆதிசங்கராச்சாரியர் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். இதுல வேதாந்தம் அப்படின்னு வரச்சையும் வேதாந்தத்திலையும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ உபனிஷத்தை எடுத்துட்டோம்னா நிறைய விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது, முன்னாடி சில கதைகள் இருக்கு, பின்னாடி சில விஷயங்கள் இருக்கு, அண்ட் மகா வாக்கிய உபதேசம் ஏற்படுறது இல்லையா? ஸோ எது பிரமாண வாக்கியம்னு எடுத்துக்கணும் அப்படின்னா எந்த வாக்கியத்தின் மூலமாக ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம் உணர்த்தப்படுறதோ அது மகா வாக்கியம், அதுதான் பிரமாண வாக்கியம். ஸோ இப்போ இந்த பிரமாண வாக்கியத்தை குரு முகமாக கேட்கும் பொழுது அதிலிருந்து there is a process இல்லையா? குரு முகமாக இந்த பிரமாண வாக்கியத்தை ரிசீவ் பண்றது இருக்கு இல்லையா? அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா அந்த ப்ராசஸ்க்கு ஞான யோகம்னு பேரு. ஞான யோகம் அப்படிங்கிற ப்ராசஸ்ல என்ன ஆகுறதுன்னா குரு உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தை விசாரம் செய்து, ஏன்னா சொன்ன உடனே புரிஞ்சுடுத்து அப்படின்னு சொல்ற விஷயம் இது இல்லை. ஏன்னா நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஆக இதை விசாரம் செய்து இதனுடைய சாராம்சத்தை உள்வாங்க வேண்டும். இந்த சுகர் கேன் ஜூஸ் கடை இருக்குல்ல, அதில் அந்த சுகர் கேனை போட்டு ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிற அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி சப்போஸ் இந்த பிரமாண வாக்கியம்ங்கிறது கரும்பு மரியும், அதிலிருந்து கிடைக்கும் ஞானமானது அந்த ஜூஸோடையும் ஒப்பிடப்பட்டதுன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் த ஜூஸ் இருக்குல்ல, அது ஞான யோகம். ஆக இந்த ஞான யோகத்துக்கு வாக்கிய விசாரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு, வாக்கிய மீமாம்சா அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. எல்லாமே ஞான யோகத்தை குறிக்கிறது. சரி, இந்த ஞான யோகம் அப்படின்னு சொன்னாக்க என்னென்ன இருக்குதுல? ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். இது நம்ம கீதா படிக்கிற காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், இது 3 சேர்ந்தது ஞான யோகம். இது ஞான யோகம் அப்படின்னு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டாக்க பிருஹதாரண்யக உபனிஷத்துல யாக்ஞவல்கியார் மைத்ரேயியோடைய சம்வாதம் வரும்பொழுது யாக்ஞவல்கியார் மைத்ரேயி கிட்ட சொல்றார், ஆத்மாவா அரே திரஷ்டவ்யோ ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா மைத்ரேயி அப்படின்னு ஒரு வாக்கியம் வருது. ஆத்ம ஞானம் என்பது எப்படி அறியப்பட வேண்டும், அது எப்படி அறியப்பட வேண்டும்னா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் மூலமாக ஆத்ம ஞானமானது அறியப்பட வேண்டும். தவ்யனா பண்ணணும், மஸ்ட் டூ, ஷுட் டூ அப்படின்னு அர்த்தம். எங்கெல்லாம் தவ்யா சொல்றதோ செய்ய வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஆக ஆத்ம ஞானமானது அறியப்பட வேண்டும். எப்படி? ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா. ஸோ ஸ்ரவணம் செய்யப்பட வேண்டும்,
மனனம் செய்யப்பட வேண்டும், நிதித்தியாசனம் செய்யப்பட வேண்டும். இது பிருஹதாரண்யக உபனிஷத்துல வர ஸ்ருதி வாக்கியம். ஆக இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிற இந்த ஞான யோகா ப்ராசஸ் எத்தனை நாள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, ஞான நிஷ்டாவாகிறது வரை இதை கண்டினியூ பண்ணணும். ஆக ஆச்சாரியார் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பத்தியும் நான் சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்குறார். அதையும் நான் சொல்லி முடிச்சு விடுறேனே, இவ்வளோ தூரம் சொல்லியாச்சு, அதையும் சொல்லி முடிச்சு விடுறேன் அப்படிங்கிறார். ஆக ஏவம் பூத ஸ்வஸ்வரூப சைத்தன்ய சாட்சாத்கார சைத்தன்யம், அதாவது ஏவம் பூத ஸ்வஸ்வரூப சைத்தன்ய சாட்சாத்கார பர்யந்தம், சாட்சாத்கார பர்யந்தம். ஆக சாட்சாத்கார பர்யந்தம் அப்படின்னாக்க டைரக்ட் நாலெட்ஜ் ஆகும் வரை, சாட்சாத்கார பர்யந்தம். இந்த வயர் ஆடினா சத்தம் வருது. ஓகே, இல்லை நீ உட்காந்துக்கோ. சாட்சாத்கார பர்யந்தம்னா இது டைரக்ட் நாலேஜ் ஆகிறது வரை, எனக்கே தெளிவாக புரிவது வரையில். ஏவம் பூத, இவ்வாறு சொன்ன மாதிரி, இதுவரை சொன்ன மாதிரி. இல்லை, அது முதல்ல இதை பார்த்துருவோம். ஸ்வஸ்வரூப சைத்தன்ய, அதாவது எந்த சைத்தன்யம் என்னோட நேச்சரா இருக்கோ, எப்படிப்பட்ட சைத்தன்யம்? ஏவம் பூத்த, இவ்வாறு மேலே சொன்ன மாதிரியான என்னுடைய சைத்தன்ய ஸ்வரூபம். இதுக்கு முன்னாடி எங்க சொல்லிருக்கு அப்படின்னாக்கா, 4வது அத்தியாயத்துல 171ல நித்திய சுத்த புத்த முக்த சத்திய ஸ்வபாவ பரமானந்த அனந்தாத்வயம் பிரம்மாஸ்மி அப்படின்னு வருது இல்லையா, 171ல. அதை சொல்றார் அவர். ஏவம் பூத அப்படின்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியான சைத்தன்ய ஸ்வரூபம், ஸ்வஸ்வரூபம், என்னுடைய ஸ்வரூபம், அதுதான் என்னுடைய ரியல் நேச்சர் அப்படிங்கிறது புரியும் வரையில், சாட்சாத்காரமாகும் வரையில், தெளிவா தெரியறது வரையில், சாட்சாத்கார பர்யந்தம் ஒருவன் அனுஷ்டானம் செய்ய வேண்டும். என்னென்ன அனுஷ்டானம் செய்ய வேண்டும் அப்படின்னா 4 விஷயம் சொல்றார். ஸ்ரவண மனன நிதித்தியாசன சமாத்யனுஷ்டானஸ்ய. நம்பர் 1 ஸ்ரவணம், நம்பர் 2 மனனம், நம்பர் 3 நிதித்தியாசனம், நம்பர் 4 ஒன்று சொல்றார், சமாதி அனுஷ்டானம் அப்படிங்கிறார். நம்ம பொதுவா சமாதி அனுஷ்டானத்தை செப்பரேட்டா சொல்றது இல்லை, நிதித்தியாசனத்தினுடைய ஒரு பகுதியாவே நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம பொதுவா சொல்லறச்சே நம்ம செப்பரேட்டா சொல்றதில்ல. இவர் இங்க பிரிச்சு 2 ஸ்டெப்பா கொடுத்திருக்கார். அபேக்ஷிதத்வாத் தே அபி பிரதர்ஷ்யந்தே. அபேக்ஷிதத்வாத்னா ஒரு ஸ்டூடெண்ட் he has to go through all these 4 steps அப்படின்னு அர்த்தம். he is expected to go through. அவனால் செய்யப்பட வேண்டும். என்னது? இந்த 4 டிசிப்ளினையும் அவன் ஃபாலோ பண்ணணும். தேபி பிரதர்ஷ்யந்தே, இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது போல. இந்த விஷயம் பஞ்சதசியில 7வது அத்தியாயத்திலையும் வித்யாரண்ய சுவாமி டிஸ்கஸ் பண்றார்.
ஆனால் அந்த இடத்துல பஞ்சதசி பார்த்தீங்கன்னா 7வது அத்தியாயத்தில் ஸ்ரவணத்தை பற்றி டீட்டெயில்டாக எலாபரேட் பண்ணியிருக்க மாட்டார். இங்கே சதானந்த சுவாமிஜி என்ன பண்ணுறார், ஸ்ரவணத்தை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்கிறார், மனன நிதித்தியாசனம் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக இங்கே சொல்ல போகிறார். ஸோ 181ல் என்ன சொன்னார் இப்போ அப்படின்னா, ஞான யோக சாதனம், இந்த அறிவானது எந்த ப்ராசஸ் மூலமாக ரிசீவ் பண்ணப்படுறது, மகா வாக்கியம்ங்கிறது எப்படி ரிசீவ் பண்ணப்படுறதுன்னா குரு மூலமாக, ஞான யோக சாதனம் மூலமாக. குருன்னு இங்கே அவர் சொல்லலை, இருந்தாலும் இட் இஸ் இம்ப்ளைட். ஞான யோக சாதனம் மூலமாக இது அடையப்படுகிறது. ஞான யோக சாதனம் அப்படிங்கிறது ஸ்ரவண மனன நிதித்தியாசன சமாதி அனுஷ்டானஸ்ய, சமாதி அனுஷ்டானம்னு 4ஆக இவர் இங்கே சொல்றார். ஆக இதை டீட்டெயில்டாக நான் இப்போ விளக்க போறேன் அப்படிங்கிறத சொல்றார். 182 ஸ்ரவணம் நாம ஷட்விதலிங்கைஹ அசேஷ வேதாந்தானாம் அத்விதீய வஸ்துனி தாத்பர்யாவதாரணம். நம்ம ஸ்ரவணம் அப்படின்னு வாட் இஸ் ஸ்ரவணம்ங்கிறதுனுடைய டெஃபினிஷன் 182. ஸோ வாட் இஸ் ஞான யோகா அப்படின்னு சொன்னார். அப்புறம் வாட் இஸ் ஸ்ரவணம் அப்படிங்கிறத 182ல் சொல்கிறார். வாட் இஸ் ஸ்ரவணம்? கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஃபார் அ லெங்தி பீரியட் ஆஃப் டைம் அண்டர் ஒன் காம்பிடன்ட் டீச்சர். இது நம்ம ரெகுலராக பாடிண்டு வர விஷயம். இது ஒரு சாதாரணமானவனுக்கு சொல்கிற டெஃபினிஷன். தொடர்ந்து இடையராது நீண்ட காலம் ஒரே ஆச்சாரியாரிடம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது சாதாரணமான டெஃபினிஷன். இங்கே அவர் என்ன பண்ணுறார், டெக்னிக்கலாக டெஃபினிஷன் கொடுக்குறார் ஸ்ரவணத்துக்கு. அவர் என்ன சொல்கிறார், ஸ்ரவணம்னு ஆக்சுவலி சொன்னாலே லிசனிங் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரோத்ரிய இந்திரியம் மூலமாக, ஸ்ருணு அப்படின்னு சொன்னால் கேளுன்னு அர்த்தம் சமஸ்கிருதத்தில். ஸ்ரோத்ரம் அப்படின்னாலே ஹியரிங், தி ஆர்கன் ஆஃப் ஹியரிங் அர்த்தம் ஸ்ரோத்ரம். ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னாக்க லிசனிங் அர்த்தம். இந்த ஆர்கன் ஆஃப் ஹியரிங், இந்த ஞானேந்திரியத்தின் மூலமாக கேட்பது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இங்கே ஆச்சாரியர் என்ன சொல்கிறார், ஸ்ரவணம் அப்படின்னாக்க தாத்பரிய அவதாரணம் அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் மியர்லி லிசனிங். யாரோ ஒருத்தர் சொல்கிறா அந்த சவுண்டை உள்வாங்கிக்கிறது இல்லை. தாத்பரிய அவதாரணம், இட் இஸ் சம்திங் மோர். என்னது அப்படின்னா தாத்பரிய அவதாரணம். இந்த வார்த்தையை ஏன் திருப்பி திருப்பி சொல்றேன்னா, ஸ்ரவணம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க இனி என்ன சொல்லணும், தாத்பரிய அவதாரணம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தாத்பரிய அப்படின்னா சென்ட்ரல் தீம் அப்படின்னு அர்த்தம். இது சாஸ்திரத்தினுடைய சென்ட்ரல் தீம், சென்ட்ரல் டீச்சிங், அதுதான் தாத்பரியம். அவதாரணம் அப்படின்னா அதை நிலைநாட்டுவது, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது. தாத்பரியம் எது? ஜீவ பிரம்ம ஐக்கியம், அத்விதீயம் பிரம்ம. ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொன்னா அதுல கூட என்ன கொஸ்டின் வரலாம் அப்படின்னா, அப்ப இந்த உலகம் ஒண்ணு இருக்கே அது என்னன்னு இல்லையா? நான் ஆத்மா, எதிரில் இருக்கிறது அனாத்மா அப்படின்னு சொன்னா அப்ப 2 இருக்கா அப்படிங்கிறது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, அனாத்மான்னு ஒண்ணு இருக்கு. அந்த அனாத்மா நேம் அண்ட் ஃபார்ம் அப்படின்னு அதை மித்யாத்துவ நிச்சயம் பண்ண பிறகுதான் இருக்கிறது ஒண்ணுங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ அத்விதீயம் பிரம்ம, நான் டியூவல் ஆத்மா அகமஸ்மி, நான் டியூவல் பிரம்மன் அகமஸ்மி அப்படின்னு சொல்றதுதான் தாத்பரியம். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னு சொன்னாக்க, அதை எப்படி நிலைநாட்டுவது அப்படின்னாக்க, ஷட்லிங்கா அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது 6-fold indicators or 6-fold clues. ஷட் அப்படின்னு சொன்னாக்க 6, ஷட்லிங்கா அப்படின்னு சொன்னா
ஷட்வித லிங்கைஹி அப்படின்னு சொல்றது. 6 விதமான, 6ஆக சொல்லப்படும், 6-fold ஷட்வித லிங்கைஹி. அதை பிரயோகப்படுத்தி எதை அவதாரணம் பண்ணோம், எதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்? அத்விதீய வஸ்துனி, த நான் டியூவல் பிரம்ம. ஆக இந்த ஷட்வித லிங்கைஹி இருக்கு இல்லையா, இந்த 6-fold இண்டிகேட்டர்ஸ், இது மூலமாகத்தான் இரண்டற்ற பிரம்மன் நான் அப்படிங்கிற உண்மையானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுறது, நிர்ணயம் செய்யப்படுகிறது, முழுமையாக புரிந்து கொள்ளப்படுகிறது. இதை தான் இங்க 182ல இப்ப சொல்றார். ஸோ இப்ப ஸ்ரவணம்னா என்ன? ஸ்ரவணம் என்றால், ஸ்ரவணம் என்று சொல்லப்படுவது ஷட்வித லிங்கைஹி, 6-fold இண்டிகேட்டர்ஸ். அதை வைத்துக்கொண்டு அசேஷ வேதாந்தானாம், எல்லா வேதாந்த கிரந்தத்திலும் சொல்றதோட வேதாந்த பகுதி, தி எண்ட் போர்ஷன் ஆஃப் வேதா, உபனிஷத்துல, அனைத்து உபனிஷத்துக்களிலும் அத்விதீய வஸ்துனி தாத்பர்ய அவதாரணம் சொல்லப்படுவது அத்விதீய வஸ்துவாகிய பிரம்மனே, த நான் டியூவல் பிரம்மனே தாத்பரியமாக உள்ளது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பேரு ஸ்ரவணம்னு பேரு அப்படின்னு இங்க டெஃபினிஷன் கொடுக்கிறார் 182ல. இப்போ ஷட்வித லிங்கைனா என்ன? அதோட ஸ்ரவணம் டெஃபினிஷன் கம்ப்ளீட் ஆகல, எக்ஸ்பிளனேஷன் கம்ப்ளீட் ஆகல. எனக்கு ஷட்லிங்கம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? அதை 183ல சொல்றார். லிங்கானி தூ உபக்ரமோபசம்ஹார அப்யாசா பூர்வதா பலார்த்தவாதஹ உபபத்யாக்யானி. ஸோ 183ல he is giving list, 6 லிஸ்ட் என்ன? ஷட்வித லிங்கைஹி அப்படின்னு சொன்னா லிங்கானி தூ, அந்த லிங்கங்களாவது, லிங்கம்னா அடையாளம், இண்டிகேட்டர் அப்படின்னு பார்த்தோம். என்னென்ன அப்படின்னா உபக்ரமஹ, உபக்ரமோபசம்ஹாரஹ அப்படின்னா உபக்ரமஹ, உபசம்ஹாரஹ, அப்யாசா பூர்வதா அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்யாசா அபூர்வதா. ஸோ ஃபர்ஸ்ட் உபக்ரமஹ உபசம்ஹாரஹ, அப்யாசா அபூர்வதா, அப்புறம் பலம், அர்த்தவாதஹ, உபபத்திஹி, ஆக்கியானி என்பவை, எனப்படுபவை ஆகும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இப்போ எண்ணினா எத்தனை வருது? ப்ராப்ளம் தான் வரும், 7 இருக்கு. ஆனா அவர் என்ன சொல்றார்? ஷட்வித லிங்கானி. ஷட்டுன்னா என்ன? 6. சப்தவித லிங்கானின்னு சொல்ல, ஷட்வித லிங்கானி அப்படின்னு. ஆக உபக்ரம உபசம், முதல்ல இதுக்கெல்லாம் அர்த்தம் பார்த்துருவோமா? உபக்ரம அப்படின்னு சொன்னாக்க டீச்சிங்கோட பிகினிங்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? உபசம்ஹார அப்படின்னு சொன்னாக்க உபனிஷத்தோட டீச்சிங் எப்படி எண்ட் ஆகிறது, இல்லை எப்படி கன்க்ளூட் பண்றது? உபனிஷத் டீச்சிங்கை எப்படி கன்க்ளூட் பண்றது, டீச்சிங்கை எப்படி ஆரம்பிக்கிறது, டீச்சிங்கை எப்படி கன்க்ளூட் பண்றது. உபக்ரமனை எப்படி ஆரம்பிக்கிறது, உபசம்ஹார அப்படின்னாக்க எப்படி கன்க்ளூட் பண்றது. அப்யாசா அப்படின்னா ரெப்படிஷன், திரும்பி 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 நடுவுல எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி முடிக்கிறது பார்த்துட்டோம். 3வது நடு பகுதியில திரும்ப 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 இதை சொல்றது அப்யாசா, ரெப்படிஷன். அபூர்வதா அப்படின்னா புதுசா என்ன சொல்றது, எங்கேயும் சொல்லப்படாத விஷயமா இருக்கணும். அதை இந்த விஷயம் விளக்குறதுனாலதான்
எனக்கு இந்த பிரமாணத்திலேருந்து எனக்கு அந்த நாலேஜ் கிடைக்கிறது இல்லையா. நாவெல்டி அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல, யூனிக்னஸ், புதுசா என்ன சொல்றது. பலம், பலம்னா பெனிஃபிட் சொல்ற இடத்துல எதை வலியுறுத்துறது, எதை சொல்றது, பெனிஃபிட் ஆர் ரிசல்ட். ஏன்னா அதுதானே தாத்பரியமா இருக்க முடியும். எந்த விஷயத்துக்கு நீ பெனிஃபிட் சொல்றியோ அப்போ அந்த விஷயத்தை பத்தி தான் நீ பேசுற, அதை தான் நீ பேசுறதினுடைய மைய கருத்தா இருக்குன்னு அர்த்தம். தாத்பரியம்னா மைய கருத்து, சென்ட்ரல் தீம் இல்லையா. நீ பேசுற விஷயத்தோட மைய கருத்து என்னவா இருக்கோ, எதை நீ வலியுறுத்தணும்னு நீ மனசுல வச்சுட்டு இருக்கியோ, அப்பதான் நீ இப்படி படிச்சேனா நன்னா படி சொல்லிட்டு இது படிச்சேனா அப்படின்னு சொல்லி அதோட பெனிஃபிட்டை சொன்னீங்கன்னா, அப்போ நீ என்ன சொல்ல வர, உன்னோட அட்வைஸ் என்ன, நன்னா படி இல்லையா. படிச்சேனா நீ வாழ்க்கையில நன்னா இருக்கலாம், இது பண்ண. ஆக எந்த இடத்துல பலம் சொல்லப்படுறதோ, எதற்கு பலம் சொல்லப்படுறதோ அப்போ மைய கருத்து அதுவாக தான் இருக்கணும் இல்லையா. ஆக இதெல்லாம் தான் இண்டிகேட்டர்ஸ், பலம். அப்புறம் அர்த்தவாதகா, அர்த்தவாதகான்னா எதை குளோரிஃபை பண்றது, எதை கிரிட்டிசைஸ் பண்றது. எந்த விஷயத்தை குளோரிஃபை பண்றதோ அதுதான் சென்ட்ரல் தீமா இருக்கணும். எந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்றதோ தேர்ஃபோர் அது சென்ட்ரல் தீமா இருக்க முடியாது. அர்த்தவாதகானா குளோரிஃபிகேஷன் ஆர் கிரிட்டிசிசம், தட் இஸ் another இண்டிகேட்டர். சொல்லப்படுற விஷயத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது நிர்ணயம் பண்றதுக்கு. லாஸ்ட் உபபத்திஹி. உபபத்திஹினா ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு லாஜிக் ஆர் ரீசனிங் கொடுக்கப்படுறது இல்லையா. ரீசனிங் கொடுக்கப்படுறதுக்கு பேரு உபபத்தி. உபபத்தினா லாஜிக் ஆர் ரீசனிங். எந்த விஷயத்துக்கு ரீசனிங் கொடுக்கப்படுறது. ரீசனிங் கொடுத்தா என்ன அர்த்தம், உன்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா. நீங்க எப்ப லாஜிக் கொடுப்பேலு, அடுத்த வாழை எங்க கன்வின்ஸ் பண்ணுமோ, நான் லாஜிக் சொல்றேன் கேள்வி இதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், அவளுக்கு அதுல கன்விக்ஷன் வரணும். இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறதுல கன்விக்ஷன் வரணும். எந்த விஷயத்த உபனிஷத் உபபத்திங்கிற அந்த இண்டிகேட்டர்ல சொல்ற மாதிரி லாஜிக்கை யூஸ் பண்ணி புரிய வைக்க ட்ரை பண்றதோ அப்போ அதுதான் மைய கருத்தாக இருக்க வேண்டும். ஆக உபக்கிரம, உபசம்ஹார, அபியாசா, அபூர்வதா, பலம், அர்த்தவாத, உபபத்தி, இது இந்த இண்டிகேட்டர்ஸை வச்சு உபனிஷத் விளக்குறது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா 7 சொல்றது ஆக்சுவலி 6 தானே அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ஒன் உபக்கிரம உபசம்ஹார சேர்த்து ஒரே இண்டிகேட்டர். உபக்கிரம ஒரு இண்டிகேட்டர், உபசம்ஹார ஒரு இண்டிகேட்டர் கிடையாது. உபக்கிரம உபசம்ஹார, உபக்கிரமோபசம்ஹாரா ஃபர்ஸ்ட், அபியாசா 2, அபூர்வதா 3, பலம் 4, அர்த்தவாதா 5, உபபத்தி 6. ஆக 6 லிங்கங்கள், இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கப்படுறது. இப்போ என்ன பண்றார் ஆச்சாரியார், இப்படி சென்டென்ஸாக சொன்னார் இல்லையா. இந்த சென்டென்ஸ் 183 ப்ரோஸ் ஃபார்மில் இருக்குது. ப்ரோஸாக சொன்னால் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகமாக சொல்கிறதோடைய அட்வான்டேஜை அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ பகவத்கீதாவில் 3வது அத்தியாயம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க, உங்களால் அந்த 3வது அத்தியாயத்தை ரீகால் பண்ணுறது இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர்டாக அந்த ஃப்ளோவை ரீகால் பண்ணோம் அப்படின்னாக்க, சப்போஸ் ஸ்லோகம் மனப்பாடமாக தெரியும்னாக்க ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சாண்டிங் உங்களால் அந்த அர்த்தத்தை ரீகால் பண்ண முடியும் இல்லையா. ஸ்ரீ பகவானுவாச்ச லோகேஸ்மின் த்விவிதா நிஷ்டா புரா புரோக்தா மயா நக ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். அதிலிருந்து ஃபுல்லாக அடுத்து 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 எப்படி சொன்னார். ஞான யோகம் யாருக்கு, கர்மயோகம். ஸோ 2 நிஷ்டா இருக்கு. கர்மயோகம்னா என்ன, ஞான யோகம்னா என்ன, அதை சொல்லிட்டு அப்படியே. ஸோ ஸ்லோகா ஃபார்மில் இருந்ததுன்னா இட் இஸ் ஈஸி டு மெமரைஸ், ஞாபகம் வச்சுக்கிறது சுலபமாக இருக்கும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஸ்லோகம் அப்படிங்கிற விஷயமே வந்தது. ஆக இவர் என்ன பண்ணுறாருன்னா அதே ஐடியாவை வச்சுட்டு என்ன சொல்கிறார், இதையே நான் ஸ்லோகா ஃபார்மில் சொல்கிறேன், முடிஞ்சால் மனப்பாடம் பண்ணிடு அப்படிங்கிற. 184 ததுக்தம் உபக்ரமோபசம்ஹாரஹ. ஓகே, உபக்ரமோபசம்ஹாரௌ
அப்யாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபபத்தி ச லிங்கம் தாத்பர்ய நிர்ணயே உபக்ரமோபசம்ஹாராவப்யாசா அபியாசோன்னு இருக்கு இல்லையா, அந்த உபக்ரமோ உபசம்ஹாரௌ, உபக்ரம அண்ட் உபசம்ஹார டியூவல்ல ரெண்டு விஷயம் இருக்குல்ல, அதனால உபக்ரமோபசம்ஹாரௌ அப்படின்னு பிரிஞ்சா ஔ பிளஸ் ஆ வந்து ப அப்படின்னு சந்தியில மாறும் சம்ஸ்கிருதத்துல. அதனால அந்த ரா வ அப்படிங்கிறது சந்தியில எப்படி பிரியும்னா ரௌ பிளஸ் ஆ அப்படின்னு பிரியும். அதான் உபக்ரமோபசம்ஹாரௌ அபியாசः அபூர்வதா பலம் அர்த்தவாதः உபபத்திஹி. உபபத்தி ச அப்படின்னா அண்ட் உபபத்தி, அந்த சன அண்ட். லிங்கம் தாத்பர்ய நிர்ணயே, இந்த லிங்கங்களை யூஸ் பண்ணி தாத்பர்ய நிர்ணயமானது செய்யப்படுகிறது. சரி, இப்போ ஒவ்வொன்றும் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண போறார் நெக்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணார், ஞான யோகம்னா என்ன, ஞான யோகத்தோட ப்ராசஸ் சொல்றேன்னு 181ல சொன்னார். 182ல ஸ்ரவணம், ஞான யோகத்தினுடைய முதல் பார்ட்டு ஸ்ரவணம், ஸ்ரவணத்தோட டெஃபினிஷன் கொடுத்தார். 183ல என்ன பண்ணார், 182ல சொன்ன ஷட்லிங்க தாத்பர்ய அவதாரணம்னு சொன்னார் இல்லையா, ஷட்லிங்கத்தை யூஸ் பண்ணி தாத்பர்ய அவதாரணம் செய்யப்படுறதுன்னு. அந்த ஷட்லிங்கம் என்னங்கிறதோட லிஸ்ட்டை வந்து 183ல கொடுத்தார். 184ல அதையே ஸ்லோகம் ஃபார்ம்ல கொடுத்தார். இப்போ ஸ்ரவணம்னா என்ன அப்படிங்கிறத இப்போ அந்த ஷட்லிங்கத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் 185லேருந்து ஆரம்பிக்க போறார். 185ல எது முதல்ல வரும், உபக்ரம உபசம்ஹார. அந்த விஷயம் உபக்ரம உபசம்ஹாரனா என்ன, அதுதான் 185. பிரகரண பிரதிபாத்யஸ்யார்த்தஸ்ய ததாத்யந்தயோஹ உபபாதனம் உபக்ரமோபசம்ஹாரௌ யதா சாந்தோக்யே ஷஷ்டாத்யாயே பிரகரண பிரதிபாத்யஸ்ய அத்விதீய வஸ்துனஹ ஏகமேவாத்விதீயம் இத்யாதௌ ஐததாத்ம்யமிதகம் சர்வம் ஐததாத்ம்யம் இதம் சர்வம் இத்யந்தே ச பிரதிபாதனம். ஸோ 185ல இதை பத்தி சொல்றார், உபக்ரம உபசம்ஹாரஹா. எத்தனை நாள் ஆயிருக்கு, 44 மினிட்ஸா, ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாமா. ஆக ஒரு நல்ல ஸ்பீக்கர்னு எடுத்துக்கோங்க, யார் ஒருத்தர் நன்னா பேச முடியறதோ, நன்னா ப்ரெசென்ட் பண்ண முடியறதோ, அவர் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறாரோ அதனுடைய சுருக்கத்தை வந்து முதல்ல சொல்லுவார், அப்புறம் அதை டீட்டெயில்டாக சொல்லுவார், அதுக்கப்புறம் அதே சுருக்கத்தை திரும்பி கடைசியில் சொல்லுவார். எதுக்கு, டீட்டெயில்டாக இத்தனை நேரம் பேசினான்னா எதை நான் திருப்பி ஐ ஷுட் டேக் ஹோம், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற கெப்பாசிட்டி வந்து சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அதனுடைய சாராம்சத்தை முதல்ல சொல்லுவார், அப்புறம் விளக்கி சொல்லுவார், அதனுடைய சாராம்சத்தை கடைசியில் சொல்லுவார். இதுதான் நம்ம டிப்பிக்கலி நம்மளோட நியூஸ்லலாம் பார்ப்போம், ஹெட்லைன்ஸ் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஹெட்லைன்ஸை சொல்லுவாள். நம்ம அதுலேயே முடிவு பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஏதாவது முக்கியமான செய்தி இருக்கா, அதுக்கு ஃபுல்லாக கேட்கணுமா வேண்டாமா
ஓ அவ்வளோதானே, சரி ஓகே. அதில் ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமாக பட்டுதுன்னா உட்காந்து இன்னொரு அரை மணி நேரத்துக்கு ஃபுல்லாக கேட்கலாம் இல்லையா. அப்புறம் திருப்பி வந்து முக்கிய செய்திகள் அப்படின்னு சொல்லி ஒரு சாராம்சத்தை கொடுப்பா இல்லையா. ஆக உபக்கிரம உபசம்ஹாரன்னு அர்த்தம். ஆக இங்க என்ன சொல்றாரு ஆச்சாரியார், உபக்கிரம உபசம்ஹாரஹான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த விஷயத்த டெக்னிக்கலா டிஃபைன் பண்றாரு. பிரகரண பிரதிபாத்தியஸ்ய அர்த்தஸ்ய, அர்த்தஸ்யனா சென்ட்ரல் தீம், மைய கருத்து. பிரகரண பிரதிபாத்தியஸ்ய, எந்த ஒரு விஷயமானது உபனிஷத்து நூல்கள் மூலமாக புகட்டப்படுகிறதோ சொல்லிக் கொடுக்கப்படுகிறதோ, தட் விச் இஸ் கோயிங் டு பி டாட் த்ரூ உபனிஷத்ஸ், அந்த சென்ட்ரல் தீம் அர்த்தஸ்ய, அதனுடைய ததாந்தயோஹோ உபபாதனம். அதாவது அது ஆரம்பத்திலையும் பிரசன்ட் ஆயிருக்கணும், எண்ட்லையும் பிரசன்ட் ஆயிருக்கணும். தது ஆதி அந்திய அந்தயோஹோ, ததாத்யந்தயோஹோ வந்துருது, ததாத்யந்தயோஹோ உபபாதனம். ஆதியிலையும் அது சொல்லப்பட்டிருக்கணும், எண்ட்லையும் அது சொல்லப்பட்டிருக்கணும். இந்த பிரசன்டேஷனுக்கு என்ன பேரா, உபக்கிரமோ உபசம்ஹாரோ. இந்த பிரசன்டேஷனுக்கு உபக்கிரம உபசம்ஹாரோ என்று பேரு. ஜென்ரலா இந்த ஷட்லிங்கத்தோட தாத்பரியம் இருக்கு இல்லையா, இது எல்லா உபனிஷத்துலையும் எல்லா இடத்துலையும் விளக்கப்படும். ஆனால் நம்ம எத்தனை ஃப்ளாட்டு விற்றாலும் மாடல் ஃப்ளாட் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த ஃப்ளாட், இந்த ஒரு ஃப்ளாட்டை பாருங்கள், இதே மாதிரி தான் எல்லாமே அப்படின்னு. அந்த மாதிரி வந்து இந்த ஷட்லிங்கத்துக்கு ஒரு மாடல் ஃப்ளாட் இருக்கு. அது என்னதுன்னா சாந்தோக்கிய உபனிஷத்தோட 6வது அத்தியாயம். அதாவது இந்த இந்த இடத்துல என்ன பண்றதுன்னா, உபனிஷத் வந்து இந்த 6 லிங்கத்தையும் ஓப்பனா கிளியரா பிரசன்ட் பண்றது. எந்த உபனிஷத்தை எடுத்துட்டாலும் இது இருக்கு. சிலதுல வந்து மறைமுகமா இருக்கும், சில லிங்கங்கள் மறைமுகமா இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் தேடி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். ஆனா சாந்தோக்கிய உபனிஷத் 6வது அத்தியாயம் எப்படின்னா எல்லாமே தெளிவா எவிடென்ட்டா இருக்கும், 6 லிங்கமும். அதனால இந்த ஒரு விஷயத்த வந்து எடுத்து இதை புரிஞ்சுக்கோங்க, இதே மாதிரிதான் எல்லா உபனிஷத்துலயும் இருக்கு, நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதை அப்படின்னு இதை பிரசன்ட் பண்றது. ஸோ ஜென்ரலி 6th chapter ஆஃப் சாந்தோக்கிய உபனிஷத் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் எக்ஸாம்பிள். எதுக்கு? இதை விளக்கறதுக்கு. ஷட்லிங்க தாத்பரியம் இது 6th சாந்தோக்கியம் 6வது அத்தியாயத்துல மட்டும்தான் இருக்கு, அப்படி சொல்லக்கூடாது சரியா. இதை வச்சு நம்ம எப்படி ஷட்லிங்கத்தை புரிஞ்சுக்கிறோமோ அதே போலதான் மற்ற எல்லா உபனிஷத்துலையும். ரொம்ப இன்ட்ரெஸ்டட் டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்டா இங்க உபக்கிரம உபசம்ஹார இந்த உபனிஷத்துல எங்க இருக்கு, இங்க அபியாசம் எங்க இருக்கு, அபூர்வதா எங்க இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அர்த்தவாதகா எந்த விஷயத்தை குளோரிஃபை பண்றது, எந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்றது, இதை நம்ம ஒவ்வொரு உபனிஷத்துலையும் நம்ம ஒவ்வொரு அண்ட் டிஃப்ரெண்டா டிஸ்டிங்டா இருக்கிற அத்தியாயங்களா இருந்தா கூட எடுத்துக்கலாம். வேர் ஒன் அத்தியாயம் இஸ் செப்பரேட் ஃப்ரம் தி அதர். சாந்தோக்கியத்துல அந்த மாதிரி இருக்கும், பிருஹதாரண்யகத்துல அந்த மாதிரி இருக்கும். ஆக அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆக யதா சாந்தோக்கியே ஷஷ்டோத்யாயே, எப்படி சாந்தோக்கியத்தினுடைய 6வது அத்தியாயத்துல, இந்த 6வது அத்தியாயத்துக்கு ஒரு தனி பேர் இருக்கு, சத்வித்யா அப்படின்னு பேரு. இந்த 6வது அத்தியாயத்துல தான் உத்தாலக ஸ்வேதகேதுவினுடைய சம்வாதம் வருது. 6வது அத்தியாயமே குரு வந்து உத்தாலகர், சிஷ்யன் வந்து ஸ்வேதகேது, அவளுடைய சம்வாதமா அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய இந்த ஷஷ்டோத்தியாயா இதுல தான் இந்த ஃபேமஸ் தத்துவமசி மகா வாக்கிய உபதேசம் இருக்கு. பிரகரண பிரதிபாத்தியஸ்ய அத்விதீய வஸ்துனஹ. பிரகரண பிரதிபாத்தியஸ்ய அப்படின்னா எது உபனிஷத்தால விளக்கப்பட இருக்கிறதோ. அதாவது இப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, உபனிஷத் வந்து உபனிஷத்துலாம் நான் படிச்சிருக்கேன், உபனிஷத்துலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, யாருக்கிட்ட படித்தேன்? நான் அத்வைத்த பாரதியில படித்தேன். அது என்ன பரம்பரா? ஆதிசங்கராச்சாரியா பரம்பரா. உத்தர மீமாம்சத்துல எதுல வருது? துவைத்தத்துல வருதா, விசிஷ்ட அத்வைத்தத்துல வருதா, அத்வைத்தத்துல வருதா அப்படின்னா அத்வைத்த சம்பிரதாயத்துல வருது இல்லையா. இப்போ அதுக்கப்புறம் உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் வந்து கேட்குறேன்னு,
எப்படி அப்பா சொல்ற? உபனிஷத் வந்து அத்வைத்தத்தை தான் சொல்றது, துவைத்தத்தை சொல்லலை, விசிஷ்டாத்வைத்தத்தை சொல்லலை. எப்படிங்கிறத நீ நிச்சயமா சொல்ற. இது சிரவணத்திலே தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? இல்லையா? எனக்கு அறிவாயிடுத்து சாஸ்திரம் சொல்றது அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? இல்லையா? ஆக விசிஷ்டாத்வைத்தத்தை சொல்லல, துவைத்தத்தை சொல்லல, அத்வைத்தத்தை தான் சொல்றது அப்படிங்கிறத எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, அப்போ இதுதான் அத்வைத்தம் தான் உபனிஷத்தினுடைய தாத்பரியம். சென்ட்ரல் தீம் வந்து அத்வைத்தம் அப்படின்னு சொல்லிட்டாக்க, அப்போ தாத்பரியமா இருந்தா ஷட்லிங்கம் வந்தானோ, ஷட்லிங்கத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணியானோ. ஷட்லிங்கத்துல ஃபர்ஸ்ட் என்ன? உபக்கிரம உபசம்ஹார. ஸோ அது ஹெட்லைன்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கணும், பிகினிங்லயும் சொல்லப்பட்டிருக்கணும், எண்ட்லயும் சொல்லப்பட்டிருக்கணும். அப்படின்னாக்க எங்க இருக்கு அப்படின்னா, சாந்தோக்கியத்தோட 6வது அத்தியாயத்தை எடுத்துட்டேன்னா, சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் அங்க இருக்காது. நம்ம உபனிஷத் புக் நம்பர் 2ல இருக்கும். சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம், ஏகம் ஏவ அத்விதீயம், சத்து ஏவ இதம் அக்ரே ஆசீத். இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி சத் பிரம்மன் மாத்திரமே இருந்தது அப்படின்னு அர்த்தம். சத் ஏவ ஹே சௌமிய, சௌமிய அப்படின்னு சிஷ்யனை அழைக்கிறார் குரு, நற்குணங்கள் பொருந்தியவனே அப்படின்னு. ஏகம் ஏவ இதம், சத் ஏவ இதம் அக்ரே ஆசீத். அந்த சத்து என்னது? ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு அங்க சொல்றது. அத்வைத்தம், தேர்ஃபோர் அத்வைத்தம்னு சொல்லிடுத்தே உபனிஷத்தே. ஆக அத்வைத்தம் அப்படின்னு சொல்லிட்டா, இப்போ சொல்லுப்பா, நீ ஃபாலோ பண்ற அத்வைத்தம் வந்து, அடுத்த கேள்வி என்ன, நீ ஃபாலோ பண்ற அத்வைத்தம் வந்து விசிஷ்ட அத்வைத்தமா அல்லது நிர்விசேஷ அத்வைத்தமா அப்படின்னு கேட்டாக்க, அதாவது ஒன்றுதான் இருக்கு இன்னொன்னு இல்லை அப்படின்னு சொல்றது அத்வைத்தம். ஒன்றாகவும் இருக்கு அந்த மாதிரி, அதாவது இன்னும் கொஞ்சம் ஆட்ரிபியூட்டோட சேர்த்து சொல்றது விசிஷ்ட அத்வைத்தம். சரியா? ஆனா இங்க என்ன சொல்றது சாந்தோக்கியம் தெளிவா? ஏகம் ஏவ, ஒன் ஒன்லி, அத்விதீயம். ஆக இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் அதர் ஆட்ரிபியூட்ஸ். ஆக உபனிஷத் ஓப்பனிங்லே என்ன டிக்ளேர் பண்றது? நோ துவைத்தம், நாட் ஈவன் விசிஷ்ட அத்வைத்தம். அப்ப எது சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கு? அத்வைத்தம் ஒன்லி. பிரகரண பிரதிபாத்யஸ்ய, அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் உபனிஷத். அத்விதீய, இது சப்ஜெக்ட் மேட்டர். அத்விதீய வஸ்துனஹா, the non-dual Brahman is the subject matter of Upanishad. அண்ட் அது எங்க மென்ஷன் ஆயிருக்குன்னா அதுதான் இங்க சொல்றாரு பாருங்க. ஏகம் ஏவ அத்விதீயம், ஏகமேவாத்விதீயம் இத்யாதௌ, இதி ஆதௌ. ஆதௌனா ஆரம்பத்துல, பிகினிங்ல சொல்லப்பட்டிருக்கு. ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு ஆரம்பத்துல சொல்லப்பட்டிருக்கு. எண்டுல சொல்லணும் இல்லையா? எண்டுல சொல்றதுக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கா. ஐததாத்மியம் இதம் சர்வம். ஆக உபதேசத்தை முடிக்கிறச்சே, உபதேசத்தை ஆரம்பிக்கிறச்சே அங்க குரு என்ன சொல்லுவார்? சதேவ சௌமிய இதம் அக்ர ஆசீத் ஏகம் ஏவ அத்விதீயம்னு சொல்லி ஆரம்பிப்பார் உபதேசத்தை. முடிக்கிறச்சே எப்படி சொல்லுவார் அப்படின்னா, இங்க ஒரு ஃப்ரேஸ் தான் கொடுத்துருக்கு, ஃபுல்லா வருது வந்து ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத் துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்லி முடிப்பார். ஆக ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் அப்படின்னு, தத் சத்தியம், சத்து ஏவ, தத் சத்தியம். அந்த சத்தியம் என்னது? சஹ ஆத்மா தத் துவமசி. அந்த சத்தியம் ஆத்மா, இட் இஸ் த செல்ஃப் விச் இஸ் நன் அதர் தென் யூ. அந்த நான் டியூவல் எக்ஸிஸ்டன்ஸ் சைத்தன்யம் பிரம்ம இஸ் நன் அதர் தென் யூ ஸ்வேதகேது அப்படின்னு சொல்லி அந்த அத்தியாயத்தினுடைய உபதேசம் முடியறது. அப்புறம் என்ன பண்ணுவா? அந்த ஸ்டோரி எப்படி வரும்னா, அந்த இடத்துல தத்துவமசி ஸ்வேதகேதோ அப்படின்னு சொல்றச்சே, பூய ஏவமா பகவன் விக்ஞாபயத்து அப்படின்னு ஸ்வேதகேது சொல்லுவா. எனக்கு இன்னொரு தடவை சொல்றேளா, எனக்கு இன்னொரு தடவை சொல்றேளா, எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்குன்னு சொல்லுவான். உடனே அவர் என்ன பண்ணுவார்? முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளை விட்டுட்டு வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்பார். அந்த எக்ஸாம்பிளை வச்சு புரிய வைப்பார்.
திருப்பி இதே கன்க்ளூஷனுக்கு வருவார். ஐததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. அவன் திருப்பி கேட்பான், பூஏவமா பகவன் விஜ்ஞாபயத்து அப்படின்னு. உடனே மூணாவதா ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி 9 தடவை சொல்வார். ஸோ அப்படி அமைஞ்சிருக்கு அந்த அத்தியாயம். தேர்ஃபோர் அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலும் முடிவிலும், ஆரம்பத்தில் என்ன சொல்றது, ஏகம் ஏவ அத்விதீயம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவிலையும் தத்து துவமசி அப்படின்னு முடிக்கிறது. ஒன்றுதான் இருக்கு இல்லையா, அது நீயாகத்தான் இருக்கிறாய், உன்னை தவிர இன்னொரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். தேர்ஃபோர் உபக்கிரம உபசம்ஹார, உபதேசத்தினுடைய ஆரம்பமும் உபதேசத்தினுடைய முடிவும் ரெண்டுத்திலையும் சொல்லப்படுறதுனால அதுதான் தாத்பரியமாக இருக்க வேண்டும். லிங்கம் நம்பர் 1 உபக்கிரம உபசம்ஹார, இதுதான் கண்டம் 85ல சொன்னார். ஸோ மேலே என்ன சொல்றார் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். அடுத்த கிளாஸ் 5 o'clock.